ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வெஜ் சால்னா எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜ் சால்னா செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இந்த வெஜ் சால்னாக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 20 பீஸ் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 10 அளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேஷ்யூ நட் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் ஒரு சின்னதாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பழமான தக்காளியாக, பெரிய தக்காளியாக நான் 1 எடுத்திருக்கேங்க. நீங்கள் சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துற வேணாங்க. வெஜ் சால்னா ரொம்ப புளிப்பு தன்மை ஆகிடும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் ஃப்ரெஷ் பட்டாணியும் தாங்க சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கேரட்டு, பீன்ஸு இல்லை காலிஃப்ளவர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது கூடவே அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. முன்னாடி நம்ம காய்க்கு உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெஜ் சால்னாவோட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை விட அதிகமாகவும் இருக்க வேணாம். நம்ம 3 விசில் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. ஆறும்போதும் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ இந்த சால்னாக்கு ரொம்ப மனம் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோங்க. அதுதான் புதினா தலைங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு வச்சாச்சுங்க. வெயிட் போட்டாச்சு. 3 விசில் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம கமன்னு வாசனையாக சூப்பராக நம்மளுக்கு வெஜ் சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க.
சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸு, ஜீரா ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.